ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணா. அதோட இவனுக்கு 100 வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது, வேலை வெட்டியே கிடைக்காது, சோத்துக்கு நீர் லாட்ரி அடிக்கணும். இவனே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை என்ன பார்த்த தாயே. இது வெந்து தணிந்தது காடு. பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போடு. யாழ்ப்பாணத்துக்கு இங்க வந்திருக்கிற ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். அது சுகர்வா. ஹாப்பி பர்த்டே சேலமாரார். அப்படி போடு. அப்படி கொடுக்க எனக்கு போடுங்க. உங்களுக்கு கொடுத்ததை திருப்பி எனக்கு போடுவீங்கன்னு தான் கொடுத்தது. உண்மையை மட்டும்தான் பேசுவோம் அந்த கூல் சுரேஷ். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். இல்ல பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு நாடகம். ஊரை ஏமாத்துறது. உங்களுக்கு இந்த கூல் சுரேஷ் என்ற பேர் எப்படி வந்தது? பார்த்தா தெரியலையா? நான் எப்பவுமே கூலா தான் பேசுவேன், குழு குழுன்னு தான் பேசுவேன். தண்டனை என் தலைவன் தான் பேசுவாரு. அதுக்கு காரணம் என் தலைவன் தான். என் தலைவனை பார்க்கும்போது நான் எப்பவும் குழு குழுன்னு தான் இருப்பேன், பல பலன்னு தான் இருப்பேன், மலமலன்னு தான் இருப்பேன், வலுவலுன்னு தான் இருப்பேன். அதனால இதுக்கு கூல் சுரேஷ்னு பேர் வந்துச்சு. சரியா? இல்ல பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு நாடகம். புரியுதுங்களா? ஊரை ஏமாத்துறது. புரியுதுங்களா? நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது. இப்போ இந்த தம்பி பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான். ஆனால் இவன் மனசில் ஒரு வஞ்சத்தை விதைச்சி இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை எந்த வேலை வெட்டிக்கும் போக விடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசாவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ். புரியுதுங்களா? இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, நான் உள்ளே போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூல் சுரேஷ். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். புரியுதுங்களா? இந்த நாக்கு சேலம் மாறார் பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு. அதனால் உண்மையை மட்டும்தான் பேசும். பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க. அது உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அது ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, உண்மையில் நடக்கிறது. ஆனால் நீங்கள் அங்கே போனோன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டராக மாறிடுவீங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் எல்லாருமே அங்கே உள்ளே போயிட்டு வந்தாங்க. அதோட இவனுக்கு 100 வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது, வேலை வெட்டியே கிடைக்காது, சோத்துக்கு நீர் லாட்ரி அடிக்கணும். கடைசியில் சோறுக்கு நீ சேலம் மாறார் பிரியாணிக்கு தான் வந்து ஆகணும். ஓகே, இல்ல தம்பி ரொம்ப ஃபீல் பண்றான். தம்பி உனக்கு கல்யாணம் ஆகணுமா? இல்ல ஒன்னு சொல்றேன், தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யாழ்ப்பாணத்துல உள்ள தம்பி பேருன்னா துவா. உங்கள் துவா. இந்த உங்கள் துவா தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பொதுவாகவே நீங்க கோயில் குளத்துக்கு போனாக்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை மாத்தி சொல்றேன். நீங்க இங்க உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வாங்க. வந்துட்டு இன்னைக்கு இன்னும் ஒரு வாரத்துல தம்பிக்கு கல்யாணம். புரியுதா? தங்கச்சி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா? அவங்களுக்கு ஆயிடுச்சான். இவனே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்துல போய் நின்னுக்கிறான். அந்த வேலை நான் பார்க்கலாமா? லட்சு அக்கா. சூப்பர் சூப்பர் தங்கச்சி. யாரோ லண்டன். வெந்து தணிந்தது காடு. லண்டனுக்கு வணக்கத்தை போடு. சவுக்கால் அடிக்கிறது எதுக்குன்னாக்க, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வாங்க, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சவுக்கால் அடிப்பாங்க. அது ஏன்னாக்கா உங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த கெட்ட இதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீடை அது இதெல்லாம் போகிறதுக்காக சவுக்கால் அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது தான் அந்த சவுக்கால் அடிக்கிறது. ஆனால் அதை வேறு மாதிரி திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வந்திருக்கிற ஃபேமிலியை சந்தித்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். வாங்க பிரதர், உங்கள் பேர்? ரூபன். வெந்து தணிந்தது காடு. ரூபனுக்கு வணக்கத்தை போடு. பிரதர், உங்க பேரு? பால். இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். இவர் எனக்கு ஒரு விதத்தில் மச்சானா வருவார். ஏன் அப்படின்னாக்கா, என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ். சரிங்களா? இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்க பேரு?
ஆனந்த். ஆனந்த் தம்பி பேர் ஆனந்த். வெந்து தணிந்தது காடு. பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போடு. பிரதர் கொஞ்சம் எழுதுங்க பிரதர். இல்லை இல்லை கொஞ்சம் எழுது. ஏன் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க, அப்படி போடு. நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உட்காருங்க சாப்பிடுங்க. பாப்பா உங்கள் பேர் என்ன? அப்படி கொடுக்க எனக்கு போடுங்க சார். உங்களுக்கு கொடுத்ததே உட்காருங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு கொடுத்ததே திருப்பி எனக்கு போடுவீங்கன்னா கொடுத்ததே. பாப்பா உங்கள் பேர் என்ன? பேர் வைக்கலையா? பேர் என்ன? இந்த பாப்பாவுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? நானே ஒரு பேர் வைக்கிறேன். ஆருஷ் தானே உன் பேர்? ஆருஷா, 7சா, 8சா? ஆருக்ஷன். படிக்கிறீங்களா? உங்கள் பேர் என்ன பாப்பா? உங்கள் பேர் என்ன? என்ன பேர்? மிதுன். உங்கள் பேர்? மயிலா? இது முயல். இதே மாதிரி நான் பிக் பாஸில் இருக்கும்போது போட்டுட்டு இருந்தேன், பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஞாபகம் இருக்குங்களா? 1 வீக் ஃபுல்லாக நான் இதே மாதிரி முயல் மாதிரியே போட்டுட்டு அப்படியே முயல் மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஓகே, சந்தோஷம். தங்கச்சி வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். அப்படியா? என் தங்கச்சி வீட்டுக்கார பேரு பால்ராஜ். ஓ அப்படியா? அதான் அவர்கிட்ட கொடுங்க. அத்தா என்ன பத்தா தாயே எங்க வாங்கப்பா. வெட்டிட்டா சார். சாப்பிடுங்க சார், வெட்டிட்டாங்களா? ஓகே ஓகே ரெடியா? ஹாப்பி பர்த்டே செலமாரார். ஹாப்பி பர்த்டே செலமாரார். ஹாப்பி பர்த்டே செலமாரார். ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணா. பாலாஜி சாருக்கு சுகர் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. எனக்கு வேணாப்பா. சுகர்ப்பா, சுகர். அது சுகராப்பா. தேங்க்ஸ் சார். இந்தாங்க தங்கச்சி கூட்டுங்க. வெள்ளிக்கிழமையா? ஆமாம். தங்கச்சி கூட்டுங்க. வாடப்பா. தங்கச்சி நீ வாமா. வா. என்ன பார்த்தா தாயே ஆகாட்டுமா, இது ஐஸ்கிரீம் இல்ல. 9566268172 9566268172 9566268172. லிங்க் எனக்கு அனுப்புங்க. இல்லை என் நம்பர் பாது. நான் பொய் சொல்ல மாட்டேன்டா. ஆமாம், உண்மையை மட்டும்தான் சொல்லலாம்.